வெல்கம் டு மை சேனல் பை டாக்டர் ஜிஆர். இந்த வீடியோவில் பழைய புதிய அளவுகள் பயன்பாடுகள் பற்றிய ஒப்பீடுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நாம் கட்டிடம், பிளாட், நிலம் ஆகியவற்றில் பயன்படும் அளவுகளை பற்றி பார்க்கலாம். முதலில் கட்டிடத்தை பற்றி அவற்றில் உபயோகப்படும் பொருட்களின் அளவு தொடர்புகளை பற்றி பார்ப்போம். கட்டிடங்கள் கட்ட வேண்டிய இடங்களில் நமக்கு மணல், ஜல்லி போன்றவைகள் தேவைப்படும். அவற்றை வாங்க வேண்டியது இருக்கும். ஆகவே அவற்றை பற்றிய அளவுகளின் தொடர்புகளை முதலில் பார்ப்போம். மணல் என்றால் அதை யூனிட் என்று சொல்லி வாங்குவார்கள். அதாவது யூனிட் என்றால் 1, 2, 2.5 யூனிட் என்றெல்லாம் டிராக்டர், லாரி போன்றவற்றில் வாங்குவார்கள். இதேபோல் ஜல்லி வாங்கும் போதும் 3/4 இன்ச் ஜல்லி என்று இந்த யூனிட் அளவுகளில்தான் வாங்குவார்கள். 2 யூனிட், 2.5 யூனிட் என்று தளம் ஒட்டுவதற்கு, அதாவது ஆர்சிசி என்றும் ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் என்ற சிமெண்ட் கான்கிரீட் போடுவதற்கு வாங்குவார்கள். இது மேலே சொன்ன கன அடி கணக்கிலேயே பயன்படும். மேலும் 1.5 இன்ச் ஜல்லி என்று சொல்லும் பெரிய ஜல்லி கற்களும் இதே யூனிட் கணக்கில் வாங்கி தரை கான்கிரீட் போட மற்றும் ஃபவுண்டேஷன் போட உபயோகப்படுத்துவார்கள். ஆனால் இவை அனைத்தும் வாங்கும்போது யூனிட் அல்லது கன அடி என்று, அதாவது சிஎஃப்டி என்று சொல்வார்கள். இந்த ஜல்லி அளவுகளான 3/4 இன்ச், 1.5 இன்ச் என்பதெல்லாம் தோராயமான அளவுகளாகும். இதுவே இந்த யூனிட் அளவுகளை பொறுத்தவரை எஸ்டிமேஷன், பிளான் மற்றும் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட அணுகுமுறையில் மீட்டர் கியூப் அல்லது கியூபிக் மீட்டர் என்று பயன்படும். சிஎஃப்டி என்பது பழைய பிராக்டிக்கல் சிஸ்டம் அடிப்படையாகும். அதுதான் செயல் நடக்கும் இடங்களில் மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் மீட்டர் கியூப் என்பது தான் இந்திய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட மற்றும் ஃபாலோ செய்கின்ற உலகளாவிய அளவு பற்றிய சொற்களாகும். ஆகவே இவற்றின் தொடர்புகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இவை 2 வகை அளவுகளின் தொடர்புக்கும் தெரிய வேண்டும். பின்னர் நமக்கு தேவைப்படும் போது பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அளவுகள் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளன. முதலில் கட்டிடத்தை அளவு தொடர்புகளை பொருட்களுக்கு பார்க்கும் பொழுது, ஒரு யூனிட் என்பது 100 கன அடி என்று சொல்வோம். ஒரு யூனிட் என்பது 100 சிஎஃப்டி. ஒரு கன அடி என்பது 0.028 கன மீட்டர்கள் ஆகும். ஒரு கன மீட்டர் என்பது 35.3 கன அடி. தோராயமாக சொல்லும் பொழுது 35 கன அடி என்று உபயோகத்தில் பயன்படுத்தப்படும். பிளாட் அளவு தொடர்புகளை பொறுத்தவரை நாம் பிளாட் போன்றவை வாங்கும்போது பெரும்பாலும் சதுர அடி என்று வாங்குவோம். ஆனால் அதையே எஸ்டிமேஷன் போன்றவற்றில் பயன்படுத்தும் போதும், பதிவுத்துறைகளில் பயன்படுத்தும் மதிப்பு போன்றவற்றின் போதும் சதுர மீட்டர் என்று பயன்படுத்துவார்கள். அவற்றின் தொடர்புகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பிளாட் வாங்கும்போது பல அளவுகளையும் நாம் கம்பேர் செய்யலாம். அதுவும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு, ஒரு இடம் சதுரடி ரூபாய் 100 என்றால் ரூபாயின் மதிப்பு தொடர்புகளை இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம். பிளாட் அளவுகளை பொறுத்தவரை ஒரு சதுர மீட்டர் என்பது 10.75, அதாவது 10.25 சதுரடி ஆகும். உதாரணத்திற்கு 1000 சதுரடி என்றால் அது 93 சதுர மீட்டர் ஆகும். ஒரு சென்ட் என்பது 435.6, தோராயமாக 436 சதுரடி என்று சொல்வோம். ஒரு கிரவுண்டு, இது பெரும்பாலும் நகரங்களில் உபயோகப்படுத்தப்படும் அளவு ஆகும். ஒரு கிரவுண்டு என்பது 5.5 சென்ட்டை குறிக்கும். அதாவது 2400 சதுரடி அதற்கு சமமானது. 5.5 சென்ட் அதற்கு சமமானது தான் ஒரு கிரவுண்டு ஆகும். இதுவே பிளாட் விலையை நாம் ஒப்பிட வேண்டுமென்றால், தோராயமாக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு சதுரடி ரூபாய் 100 என்று கணக்கிட்டால், ஒரு சதுரடி 100 என்ற அடிப்படையில் ஒரு சதுர மீட்டர் என்பது ரூபாய் 1075 வரும். ஒரு சென்ட் என்று கணக்கிட்டால் ரூபாய் 43,600 என்று வரும். ஒரு கிரவுண்டு என்று கணக்கிட்டால் அதன் விலை தோராயமாக 2.5 லட்சம் ரூபாய் வரை வரும். இந்த 100 ரூபாய் அடிப்படையில் நாம் கணக்கிட்டால் இந்த விலை நமக்கு இடத்திற்கு கணக்கு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நிலம் சம்பந்தப்பட்ட அளவுகளை பார்ப்போம். நிலம் சம்பந்தமாக பேசும்போது பெரும்பாலும்
சதுர அடியை விட மற்ற அளவுகளான ஹெக்டேர், காணி, ஏக்கர், சென்ட் போன்றவை பயன்படுத்தப்படும். இவற்றின் தொடர்புகள் பற்றி பார்க்கலாம். இங்கே குறிப்பிட்டுள்ளபடி நாம் நிலம் ஏக்கர் என்றெல்லாம் வாங்கினாலும் அதற்கு விலை, பிளாட் போன்றவற்றில் எவ்வாறு பிரதிபலிக்கும் என்று தெரிந்து கொள்ள நினைக்கலாம். உதாரணத்திற்கு சில இடங்களில் பிளாட் சதுரடி ரூபாய் 100 என்று இருப்பதாக சொல்வோம். இவற்றை ஏக்கர் அல்லது சென்ட் கணக்கில் பத்திரங்களில் குறிப்பிட்டிருக்கும். ஆனால் இன்றைய காலங்களில் நில மதிப்புகளுக்கு மற்றும் பதிவுத்துறை போன்ற இடங்களில் இவை சதுர மீட்டர் என்றும், அதாவது மீட்டர் ஸ்கொயர் என்றும் குறிப்பிடுவார்கள். எனவே அதன் தொடர்புகளும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நிலம் சம்பந்தப்பட்ட அளவுகளை பொறுத்தவரை ஒரு ஹெக்டேர் என்பது 247 சென்ட் அல்லது 2.5 ஏக்கருக்கு சமமாகும். ஒரு காணி, இது பழைய முறையில் அளக்கும் கணக்காகும். ஒரு காணி என்பது 132 சென்ட்டை குறிக்கும். ஒரு ஏக்கர் என்பது 100 சென்ட் அல்லது 43,600 சதுரடியை குறிக்கும். ஒரு சதுர மீட்டர் என்பது 10.25 சதுரடியை குறிக்கும். இங்கே ஒரு ஏக்கர் என்பது 43,600 சதுரடி என்பதால் சதுரடை ரூபாய் 100 என்று நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு ஏக்கரின் விலை 43,600 × 100 பெருக்கும் பொழுது அவற்றின் விலை எவ்வளவு என்று பார்த்தால் ஒரு ஏக்கர் தோராயமாக ரூபாய் 100 கணக்கில் ஒப்பிட்டால் 44 லட்சங்களுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ ஒரு ஏக்கர் ஈக்குவல் டு 44 லட்சம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயன்படும் என்று நம்புகின்றேன். மற்றொரு வீடியோவில் வேறு தகவல்களை பற்றி பார்க்கலாம். திஸ் இஸ் பை டாக்டர் G.R. தேங்க்யூ.